நாங்கள் எங்கே கிளம்பியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா புதுசாக மகாபலிபுரத்தில் ஓப்பன் பண்ணியிருக்க க்ளோ கார்டன் தான் பார்க்க போகிறோம். இந்த பக்கம் சன்செட், அந்த பக்கம் பீச் அப்படின்னு ஈஸியாக வழியாக தான் நம்ம ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். போகிற வேலையே ஒரு பீச் போயிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அகைன் ட்ராவல் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஃபைனலாக நம்ம போக போகிற பிளேஸ்க்கு நம்ம ரீச் ஆகிட்டோம். மகாபலிபுரத்துக்குள்ள என்ட்ரு ஆகிட்டோம். க்ளோ கார்டனையும் பார்த்துட்டோம். உள்ளே என்ட்ரானதுமே நாங்கள் பார்த்து ஷாக்கான விஷயம் என்னன்னா, இந்த கூட்டம் நாங்கள் இவ்வளோ கூட்டத்தை நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைங்க. சரி ஓகே டிக்கெட் எடுக்கலான்னு பார்த்தா அந்த கியூ ரொம்ப பெருசா இருக்குங்க. அப்புறம் ஒரு வழியா எப்படி எல்லாமோ அடிச்சு பிடிச்சு டிக்கெட்டும் எடுத்தாச்சு. உள்ள என்ட்ரானதும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லா பர்பிள் அண்ட் எல்லோ கலர்ல தான் லைட் செட்டிங்ஸ் எல்லாமே இருக்கும். இப்போ நம்மளோட டிக்கெட் கையில கிடைச்சாச்சு. நம்ம இப்போ உள்ள போக ஸ்டார்ட் பண்ணிடலாம். உள்ள போய் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். உள்ள நீங்க என்ட்ரானதும் ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஒரு ஸ்பேஸ் செட்டப் தான். இது பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இந்த செக்ஷன்ல பாத்தீங்கன்னா வால்ல எல்லாம் சூப்பரா டிராயிங் பண்ணிருக்காங்க. இந்த டிராயிங் பாத்தீங்கன்னா லைட் ஆஃப் பண்ணதும் சூப்பரா வந்து க்ளோ ஆகுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்குற இந்த 3D வியூ ஒன்று இருக்கும். இனி அடுத்த செக்ஷனில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்த செக்ஷனுக்குள்ளே நீங்கள் என்ட்ரு ஆனதுமே ஒரு குட்டி வாட்டர் ஃபால்ஸ், இந்த மாதிரி மான், முயல், அந்த வாட்டர் ஃபால்ஸ்குள்ளேயே கொக்கு, மீன், தவளை, மேலே நத்தை, இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். சூப்பராக இருக்குங்க. பார்க்கவே செம்ம சில்லுன்னு இருந்துச்சு தண்ணியே. அப்புறம் இந்த சைட் பார்த்தீங்கன்னா பாண்டா இந்த மாதிரிலாம் செட் பண்ணியிருந்தாங்க. இது குழந்தைங்க ரொம்பவே கண்டிப்பாக நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. அடுத்த செக்ஷனில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேர்ட்ஸ் ஃப்ளை ஆகுற மாதிரி வச்சுருந்தாங்க. இந்த மாதிரிலாம் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அணில், ஆந்தை எல்லாம் வந்து மரத்தில் இருக்கிற மாதிரி இந்த மாதிரிலாம் செட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா காளான், கோழி குஞ்சு, கிளி இந்த மாதிரி இருக்கிற மாதிரியும் செட் பண்ணியிருந்தாங்க. அடுத்த செக்ஷனுக்குள்ளே என்ட்ரானது என் மைண்டில் ஃபஸ்ட்டு வந்தது ரோஜா 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 வேற லெவலில் இருந்துச்சுங்க. பர்சனலாக எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பட்டர்ஃப்ளை கார்டன் தாங்க. இப்படியெல்லாம் பாட்டு பாடிட்டு பறந்துட்டு இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆச்சுது. எங்கே பார்த்தாலும் பட்டர்ஃப்ளை. அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வெட்டுக்கிளி, வண்டு எல்லாமே இருக்கும். இந்த வெட்டுக்கிளி வந்து தலையை அசைக்கிற மாதிரி இருக்கும். வண்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ஓப்பனாகி க்ளோஸ் ஆகுற மாதிரியே இருக்கும். அடுத்து என்ன பார்த்தோன்னு சொல்லி அடுத்தடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணி சொல்கிறேன். பாய்.